இந்த வருடம் தேவன் நமக்கு கொடுத்த சபைக்கான வாக்குத்தத்தம் 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து 25 வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியாய் போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பினான். பைபிளை கீழே வச்சுட்டு தேவன் இந்த வருடம் ஆண்டவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியம் செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். Come on, give a great applause to the Lord. கரங்களை நன்றாய் தட்டி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நல்லா ரிசீவ் பண்ணுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். கர்த்தருடைய வார்த்தை சபைக்கு இறங்கி வருகிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். கர்த்தர் சொல்றார், உன் பலவீனங்கள் மாறும், நீ மேன்மேலும் இந்த தேசத்திலே பலப்படுவாய், 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 பலப்படுவாய். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல தகப்பனே, எங்களுக்கு நீ கொடுத்த நல்ல வாக்குக்காக ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25 வசனத்திலே, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியாய் போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பி போனான் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் 3 ஆசீர்வாதங்களை இந்த வருடம் சபைக்கு நீ கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி. அந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் இன்று இரவு அது பதியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். 2026 வருடம் முழுவதும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்ய பலப்படுத்துவீராக, அவர்கள் மென்மேலும் பலப்படுவார்களாக என்று உம்முடைய ஊழியக்காரர் இந்த வசனத்தை கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே கர்த்தர் பரலோகத்தில் ஆமென் என்று சொன்னதற்காக நன்றி. எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பெரிய காரியங்களை செய்வீர்கள், மென்மேலும் பலப்படுவீர்கள். சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார், நீங்கள் மென்மேலும் பலப்படுவீர்கள். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். உட்காருங்க. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய வருடத்துக்குள்ள தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் விலை மதிக்க முடியாதது. ஆமென். ஆமா, எதை வேணாலும் இந்த பூமியில காசு கொடுத்து வாங்கிடலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பிள்ளை என்கிற ஒரு தகுதி மட்டும்தான். ஆமென். இங்க 1 சாமுவேல் புத்தகத்துல 26 அதிகாரத்தில் 25 வசனத்துல சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், 3 காரியங்களை சொல்லுகிறான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்றான். ஆமென் சொல்லுங்க பாபா. இந்த சவுலையும் தாவீதையும் பற்றி உங்களுக்கும் எனக்கும் நன்றாய் தெரியும். சவுல் மாமனார், தாவீது மருமகனாய் இருந்தான். அதற்கு முன்பாக சவுல் ஒரு ராஜா, தாவீது ஒரு படைத்தலைவனாய் இருந்தான். தாவீதை சவுல் அழைக்கும் போது அவன் முதல் முறையாக தாவீதை சந்தித்த இடம் கோலியாத்தை அடிப்பதற்கு சவுலும் அவன் வீரர்களும் யுத்தத்துக்கு நிற்கும் போது எல்லாரும் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்த போது ஒருவன் வந்தான். ராஜாவே, இஸ்ரவேலுக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன். ராஜா பார்க்கிறான், மேலையும் கீழையும் பார்க்கிறான். தாவீது ரொம்ப குள்ளமா இருந்தான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் he met David. அவன வாழ்க்கையில முதல் முறையாக தாவீதை சந்திக்கிறான். அந்த முதல் சந்திப்பே பயங்கரமான சந்திப்பா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. சவுலால மறக்க முடியாத சந்திப்பாக இருந்தது. ஏன்னா இவன் எவனை கண்டு பயந்தானோ அவனுடைய தலை அடுத்த 10 நிமிஷத்துல சவுல் கிட்ட இருக்குது. 10 நிமிஷம் தான் யுத்தம் முடிஞ்சு போச்சு. 40 நாள் நடந்த ஒரு பெரிய யுத்தம் ஒரு 10 நிமிஷத்துல முடிந்து போனது யுத்தம்.
40வது நாள் 40 நாட்கள் வரைக்கும் அவன் காலையிலையும் சாயந்தரம் வந்து சொல்லுவான், நீங்கள் யாராவது ஒருவன் என்னிடத்தில் வந்து யுத்தம் பண்ணுங்கள். ஒருத்தர் போல. சவுலும் படை வீரர்களும் பயந்தார்கள். தாவீது வந்தான், கவன்கள் அடித்தான், கோலியாத் விழுந்தான், ஓடி போய் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பட்டயம் எங்க கிடைச்சது? கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து, நல்ல கவனிங்க, சவுலுடைய பட்டயமே கனமா இருந்தது என்று தாவீது தூக்கிட்டு போல. அதை காட்டிலும் 10 மடங்கு பயங்கர பலம் உள்ளது, பெரியது இந்த கோலியாத்துடைய பட்டயம். கோலியாத் கீழே விழுந்தோனே ஓடி போய் ஒரு சின்ன பூச்சி போல மேலே ஏறி நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி, நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன், அவனுடைய தலம் நம்ம தலையை போல 4 மடங்கு பெருசு. நம்ம தலை இத்தனோண்டு தானே இருக்கு, இந்த தலைக்குள்ளேயே பல காரியம் ஓடுது, உலகத்தையே சுத்திட்டு இருக்கிறோம் மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு. ஆனா இந்த கோலியாத்துடைய மண்டை நம்ம மண்டைய போல, மண்டை ஓட்ட போல சாதாரணமாக 2.5 மடங்கு பெருசா. அவ்வளோ பெரிய மண்டை அவனுக்கு. அதை தூக்கிக்கிட்டு வராம பாருங்க, தலையை கொண்டு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ராஜாவே அப்படின்னு பார்க்கிறான், கையில கோலியாத்துடைய தலை. சோத்திரம், அல்லேலூயா. அப்படி கண்ணு ஆடி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்திருக்கும் செத்தவன் கண்ணு? சும்மா தான் சொன்ன, ஒரு கற்பனை தான். நீங்க ராத்திரில பெரிய இதெல்லாம் பண்ணிடாதீங்க, பயந்துடாதீங்க. கோலியாத்துடைய தலையை பிடிச்சுக்கிட்டு ராஜா நிற்கிறான். ராஜா அப்பதான் பார்க்கறான், யாரா இவன் கேட்கிறான் தன் படைத்தலைவன், யார் இந்த பிள்ளையாண்டான்? சொல்றான், ஈசாயுடைய மகன் இங்கே தாவீது. இவன் தான், இவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்படியா? ஒன்னும் பயங்கரமான ஆளா இருக்கானே, அவனுக்கு ராஜா தன் பிள்ளைய கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்தான். இனிமேட்டு நீதான் என் மெய்காப்பாளனாக இருப்பாய், என் படைத்தலைவனுக்கு நீதான் என் ரொம்ப பர்சனல் செக்ரட்டரி, நீதான். அதான் முதல் சந்திப்பு. அதுக்கு பிறகு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சவுலுக்கும் தாவீதுக்கும் பயங்கர போராட்டங்கள் நடக்கிறது. தாவீதை கொல்லுவதற்கு சவுல் பல முறை தன் கையில் உள்ள ஈட்டியை எறிகிறான். தாவீது தப்பி போகிறான் பல முறை. ஆனா சவுலை கொல்லும்படி தாவீதுக்கு 2 சான்ஸ் கிடைச்சது. ஆனா தாவீது சவுலை கொல்லவில்லை. ஒரு முறை ஒரு கெபிக்குள்ள சவுல் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த சவுல் அந்த கெபிக்குள்ள உட்கார்ந்து அவன் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை கொல்றதுக்கு டைம் கிடைக்குது. அப்பயும் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேல் என் கைகள் என்ன செய்ய மாட்டேன் போட. மற்ற எல்லாத்துக்கும் சவுல் சாதாரணமான ஆளா தெரிகிறான். அவன் கூட வந்தவன சொல்றான், ராஜாவே இதுதான் சரியான தருணம், போற்றுவான் அவனை. சொல்றான், டேய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் அவன். எப்படி அவன் பார்வை வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? அவனை கொல்லல, ராஜாவின் தொங்கலை சால்வின் தொங்கலை அறுத்து. 2வது ஒரு முறை அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எப்ப தாவீது எங்கேதியில் இருக்கான் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. எல்லாரும் போய் உளவு சொல்றாங்க. உடனே அவனை தேடிக்கொண்டு சவுல் தன் படை வீரர்கள் 3000 பேரோடு வரான். இதான் நான் வாசித்த இடம். இந்த 26ஆம் அதிகாரத்துல 3000 பேரோடு சவுல் தாவீதை தேடிக்கொண்டு வருகிறான். ஸ்தோத்திரம். தாவீதும் சவுலும் சந்திக்க போகிற இடம். இப்ப 3000 பேரோடு சவுல் படுத்திருக்கிறார். ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு மலையில ஒரு பக்கத்துல படுத்திருக்கிறார். ராத்திரி வந்துருச்சு. சவுலும் அவன் படை வீரர்களும் 3000 பேர் படுத்திருக்கிறாங்க. தாவீது போறான், பள்ளத்தாக்குல இறங்கி போய் பார்க்கிறான். பயங்கர நித்திரை. ரொம்ப அழகா சொன்னா, யோசித்தேன், எப்படி ஒரு உளவாளி வரான்னு தெரியல, ஒரு தாவீது வரான்னு தெரியல, 3000 பேருமா தூங்குவாங்க. வீட்டுல ஒரு 5 பேர் இருந்தா ஒருத்தருக்காவது ஒரு விழிப்பு இருக்கும் தான் வீட்டை குறிச்சு. அப்படித்தானே? ஒரு சின்ன சத்தம் அப்படின்னா மேல யாரோ நடக்கிறாங்க. சும்மாவே கற்பனை ஓடும் பார்த்தீங்களா? நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி தான் அங்க சத்தம் கேட்கும். நம்ம கொலையெல்லாம் நடுங்கும். அப்படி எத்தனையோ இரவுகள் உங்க சத்தம் கேட்டுக்கல. உங்க வீட்டுக்கார் இல்லாத சமயத்துல இந்த மனுஷன் வேற இந்த டைம்ல பார்த்து வெளியூர் போகணும், அவர் இருந்தா மட்டும் என்ன கண்டுக்கவா போறாரு, அவர் பாட்டு தூங்குவாரு. தோத்திரம் இல்ல? அப்படித்தானே? நமக்கு எந்த சத்தமும் கேட்க. ஆனா வீட்டுல யாரா ஒருத்தர் இருப்பாங்க, அப்படின்னா சத்தம் கேட்டுரும். பிள்ளைங்க அப்படி திரும்பி படுத்துச்சுன்னா தாயோ தகப்பனோ, சில வீடுகளில் தாயா இருப்பாங்க, சில வீட்டில் தகப்பனா இருப்பாங்க. இப்படி பிள்ளை பிறண்டு படுத்துச்சுன்னா கூட அந்த தாய்க்கு தெரியும், இல்லைன்னா தகப்பனுக்கு தெரியும். அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். இப்ப 3000 பேர் படுத்திருக்கான், ஒருத்தருக்கு கூட முழிப்பு வரல. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதை கீழ் கொண்டு அப்படி படிச்சேன். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை. சிலருக்கு இந்த சபையில கூட இப்ப கொடுக்கிறார். அது ஆசீர்வாதம். இட்ஸ் a blessing from God.
பாஸ்ட் உங்களை எல்லாம் வெளியில பார்க்கலையேன்னு பயப்படாதீங்க. இந்த ஓரக்கண்ணில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு வெளியில உட்காந்துருக்கவங்கள. அல்லேலூயா. ஆமா, என் மானிட்டர்ல தெரியுது நீங்களாம் அங்கே இருக்கீங்க. தோத்திரம். உங்களை விடவே மாட்டேன், உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது 1 மணிக்கு தூக்கம் வராமல் அப்புறம் என்ன பண்ணுறோம்? இல்லை, நைட்டு 1 மணிக்கு நம்ம என்ன செய்வோம்? 12 மணிக்கு ஒருத்தர் அடிச்சு தூங்குறீங்களா பாஸ்டர்னா? நைட்டு 12 மணிக்கு இல்லைடா, இப்போ தானே உனக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். சோத்திரம். தூங்குற நேரத்தில் பாஸ்டர் தூங்க தானே செய்வார். அது எழுப்பி வேற கேட்குறான். சரி போட்டு. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். 3000 பேரும், என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, 3000 பேரும் அயர்ந்த நித்திரை பண்ணினார்கள். தாவீதும் அவனோடு இருந்த படைத்தலைவனும் 2 பேரும் உள்ள பூந்து பாளையத்துக்குள்ள போய் சவுல் படுத்திருக்காரு கட்டில். நான் ஒரு கதையா தான் சொல்றேன், படிச்சிருக்கீங்க தானே? சவுல் படுத்திருக்கிறார், அது பக்கத்துல அப்னேர் படுத்திருக்கான், அவனுடைய படைத்தலைவன் படுத்திருக்கான். அவன் தான் சவுலுக்கு ரைட் ஹேண்ட். அவன் படுத்திருக்கான் பக்கத்துல. சவுளுடைய ஈட்டி அவன் தலைமாட்டில் இருக்கு. சவுல் குடிக்கிற தண்ணீர் குடிக்கிற செம்பு அவன் தலைமாட்டு. இந்த 2 தான் அவனுக்கு அடையாளம். தாவீது போனா பக்கத்துல சொல்றான், ராஜாவே சரியான சான்ஸ், நீங்க 3 சொல்லுங்க, ஒரே குத்து, 2 குத்துனா குத்த மாட்டேன், ஒரு குத்துல நிலத்துக்குள்ள போயிரு ஈட்டி, நீங்க சொல்லுங்க. அப்பயும் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேல் என ரொம்ப தொட்ட வார்த்தை. தாவீது 2வது முறையும் சவுலை தப்பு வைக்கிறான். குத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் அவன் தலைமாட்டில் இருந்த குடிக்கிற தண்ணி குடிக்கிற செம்பையும் எடுத்துக்கிட்டு தூரம் போயிட்டான். நைட்டு கடந்து போறான். 2 பேர் நைட்டு போய் தூரத்துல காலையில விடிகாத்தால எந்திரிச்சு சத்தம் கொடுக்குறான், அப்னேரே. படைத்தலைவன் பேர சொல்றான், அப்னேரே, உனக்கு தெரியாம பாளையத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டு உன் தகப்பனுடைய உன்னுடைய ராஜாவுடைய செம்பையும் ஈட்டியும் ஒருத்தன் எடுத்துட்டு போனானே, உனக்கெல்லாம் அறிவு இல்லையா? இப்படி உன் ராஜாவையா காப்ப? சத்தம் கொடு. அப்பதான் தேடுறான் செம்பையும் ஈட்டியையும். சவுலுக்கு புரிந்து விட்டது. அப்பதான் சொல்றான், என் மகனே, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வார்த்தை சும்மா வரலங்க, இந்த வார்த்தை சும்மா வரல. 2 முறை அவன் ஜீவனை தப்ப விட்டு வேடிக்கை பார்த்தான். பார்த்தீங்களா தாவீது? தாவீது சொல்லிட்டான், கைய போட்டுறாத. அவரா வயசு வந்து வயசாகி செத்தாலே ஒழிய, அவரா யுத்தத்துக்கு போய் பகைவனால் குத்தப்பட்டாலே ஒழிய, அவரா தேவனால் அடிக்கப்பட்டாலே, 3 சொல்றான். தேவன் ஒண்ணு அடிக்கணும், இல்லைன்னா யுத்தத்துக்கு போய் சாகணும், இல்லைன்னா அவருக்கு வியாதி வந்து அப்படி செத்தாலே ஒழிய என் கையை போட மாட்டேன். இந்த வருஷம் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ, ஊழியக்காரன கை போட மாட்டேன்னு ஜெபம் பண்ணுங்க. என் வாயை வச்சுட்டு சும்மா இருப்பேன்னு ஜெபம் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, அவனுடைய பார்வை பாருங்க, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இப்படி சொல்லிட்டு 2 முறை, ராஜாவே உம்மை என் ஜீவன், உங்களோட ஜீவனை நான் தப்ப விட்டேன். அப்பதான் சொல்றான், முதல் முறை ஸ்தோத்திரம். இதே சாமுவேல் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த சவுல் தொங்கலை அறுத்து கொண்டா இல்லையா, அப்ப சொல்றான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். தாவீத சவுல் சொல்றாரு, நீ என்ன பார்க்கிலும் நீதிமான் பா. ஏன்னா எனக்கு சான்ஸ் கிடைச்ச போதெல்லாம் உன்னை குத்த பார்த்தேன், நீ தப்பிச்சிட்ட. ஆனா உனக்கு சான்ஸ் கிடைச்ச என்ன நீ குத்தல, நீ என்னை காட்டிலும் நீதிமான். 2வது முறை தாவீது சவுலை தப்ப விட்ட போது சவுல் சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் செக்மெண்ட்டுக்குள்ள போறேன். முதல் 3 ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம், சவுல் தாவீதை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொன்னான். நான் எம் வெரி சீரியஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, நீங்க கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்க கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர். உங்க ஆசீர்வாதத்தை யாராலும் எடுக்க முடியாது. உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்ல, you be blessed அப்படிங்கிறான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எதை வச்சு அப்படி சொன்னா? நல்ல கவனி. சொன்னது யாரு? சொன்னது ஒரு சத்துரு. சத்துருவுடைய வாயில இந்த வருஷம் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ யாரு? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லணுமா? உங்க சத்துரு சொல்லணுமா? எனக்கு சத்துருவே இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்லாது. எல்லாருக்கும் ஒரு சத்துரு இருப்பான் இல்ல? எல்லாருக்கும் முன்பாக சத்துரு இருக்கிறதாங்க நல்லது. ஆமென்.
அவங்க முன்னாடி வாழணும்னு அப்பதான் ஒரு எண்ணம் வரும். சத்துருவே இல்லாதவன் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை, யாருக்காக வாழணும் அப்படின்பா. நீங்க எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, ஒரு நாள் நான் வாழ்ந்து காட்டுவேன் என் குடும்பத்து முன்னாடி. என்னை யாரெல்லாம் தள்ளணும்னு நினைச்சாங்களோ எனக்கு இருந்துச்சு. ஊழியத்தில் எழும்ப முடியாத அளவு, ஊழியத்தில் ஏளனம். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, உன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்டாங்க. நான் புறப்படும் போது என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டேன், உன்னால என்ன செய்ய முடியும்? என்னப்பா செய்ய முடியும் உன்னால? இந்த ஈரோட்டில் நான் அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க என்ன பார்க்குறீங்க, என் மேல இருக்க அபிஷேகத்தை உங்களுக்கு தெரியாது. ஒரு மனிதனை பார்க்கும்போது ஆவிக்குரியவனுக்கு தான் ஆவிக்குரிய கண்கள் இருக்கும். தாவீது சவுலை பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவனா பார்த்தான். ஆனா தாவீதோட இருந்த மனிதர்களுக்கெல்லாம் சவுல் சாதாரணமான ஒரு ராஜாவா தான் தெரிஞ்சான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கண்ணு எப்படி பார்க்குது? எத்தனை சத்துருக்கள் நமக்கு இருக்கிறாங்க. இப்ப சொன்னது யாருன்னா, தாவீதுடைய ஜீவனை எடுக்கணும்னு சொல்லி பல முறை போராடின ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து நான் சொல்றேன், சத்துரு என்னைக்காவது ஆசீர்வதிப்பானா ஒரு மனுஷனை? உங்க சத்துரு உங்களை ஆசீர்வதிச்சிருக்க நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல நீங்க தான் உங்க சத்துரு ஆசீர்வதிச்சிருக்கீங்களா? என் சத்துருவை நான் இந்த வருஷம் ஆசீர்வதிச்சேன்னு சொன்னவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது. உங்க சத்துரு அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஆசீர்வதிச்சிருப்பீங்க? அவன் போகும்போதே வண்டி சக்கரம் கலண்டு போகட்டும் ஆண்டவரே, 4 சக்கரத்துல 2 சக்கரம் கலண்டு போட்டு ஆண்டவரே. கத்தர் உருளைகளின் ரதங்களின் உருளைகளை கலல பண்ணினாராம். கலன்று ஓட பண்ணினார். ரொம்ப அழகா போட்டுருக்குல்ல. அவர் திரும்பி கத்தர் பார்த்தார், ரதங்களின் உருளைகள் கலன்று ஓடியது. அவர் பார்த்தோன்னே உருண்டு போச்சு. நீங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க, உருள மாட்டேங்குது, கல்ல மாட்டேங்குது. கல்லுமா கல்லுமா, அவன் கீழே விழுவானா, அவன் சாவானா, என் முன்னாடி என் சத்துரு இந்த வருஷம் எப்படி வாழ்றான்னு பார்க்கலாம் அப்படி சொன்னீங்களா? உங்க சத்துருவை நீங்க ஆசீர்வதிச்சீங்களா? ஏன் இவ்வளவு பரிதாபமா உட்கார்ந்திருக்கீங்கன்னு தெரியல. அட கத்தாவே, அட ஆண்டவரே, உங்க சத்துரு நல்ல கவனிங்க, உங்க சத்துருவுக்கு நீங்க சத்துரு. ஆமென். உங்க சத்துருவுக்கு நீங்க சத்துரு, உங்களுக்கு அவன் சத்துரு. இப்ப 2 பேரும் சத்துருவா தான் இருக்கீங்களே தவிர ஒருத்தர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீங்க. ஆசீர்வதிக்கிறதுக்கு இருதயமே இல்ல. ஏன்னா என்றைக்குமே சத்துரு ஒருத்தனை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு சத்துரு ஒரு மனிதனை செய்ய முடியாது. ஆனா இங்க ஒரு சத்துரு ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறான். அவன் பார்க்கும்போது, தாவீதை பார்க்கும்போது, ஒண்ணு டே வாடா உன்னைய தாண்டா தேன்ன இத்தனை நாளா அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படித்தானே? இவன் கொல்லாம விட்டுட்டான், செம்பையும் ஈட்டியும் கையில வச்சிருக்கான். என்ன சொல்லிக்கணும்? எனக்கு தெரியாம ஏன் பாளையத்துல பூந்தியா அப்னேர ஒரு குத்து குத்தி இருக்கணும். ஏன்டா என்ன காக்காம என்னடா பண்ண? அங்க ஒரு சாவு விழுந்திருக்கணும். இல்லன்னா உன்னதான் தேன அப்படிங்கள் அவனை அப்படின்னு சொல்லி இருக்கணும். நானா தான் சொல்லியிருப்பேன் அதே தோரணையில. நான் இல்லாமலா வந்தாருல ஒருத்தர் ஏரோது. அழகான நடிப்பு இல்ல? நான் இல்லாமலா அப்படின்னு வந்தாரு. அது போல நான் சொல்ல பிடிங்கள் அவரை, தூங்குறவனை மட்டும் பிடிங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம். ஒரு தூதனை இறங்கி வாப்பா, ஒருத்தரை விடாதப்பா, பிடிப்பா. கண்ணை சொக்குனாலே பிடிச்சிருப்பா, கண்ணை மூடுறதுக்குள்ள அவனை பிடிச்சிருப்பா. ஸ்தோத்திரம். இல்லையே பரவாயில்ல, ஒருத்தர் தூங்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. அவ்வளவு பிரசங்கம் பண்ற ஒரு திறமை இருக்குது எனக்கு. ஹல்லேலூயா. பவுலை காட்டிலும் பெரிய பிரசங்கி நான். ஆமென். அவன் பிரசங்கம் பண்ணி ஒருத்தர் கொன்னே விட்டாரு. 3ஆம் மாடியிலிருந்து. நான் நினைக்கிறேன் உங்களால 3ஆம் மாடியில் உட்காந்து நிறைய பேர் கீழே உழுவதுக்கு சான்ஸ் இருக்கு போல. அதுக்கு தான் கைப்பிடி இல்லாத சேரா போட்டிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு கையே இருக்காது, இந்த பக்கமும் கை இருக்காது, இந்த பக்கமும் கை இருக்காது. இப்படின்னா இப்படிப்பீங்க, இப்படின்னா இப்படிப்பீங்க. தோத்திரம். உஜாராயிருவீங்க. இப்போ அடுத்த முறையிலேருந்து அந்த மாதிரி சேர்ல உட்கார மாட்டீங்க, தேடி கண்டுபிடிச்சு 2 கை இருக்க பக்கமா உட்காருவீங்கன்னு நினைக்கிறேன். சோத்திரம். ஒரு சத்துரு இன்னொரு சத்துருவை ஆசீர்வதிக்கவே முடியாதுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எத்தனை சத்துரு இருந்தாங்க சொல்லுங்க? எவனாவது ஒருத்தன் அப்பா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா அப்படின்னு சொன்னாங்களா? இந்த வருஷம் கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்றேன், உங்க சத்துருவுக்கு நீங்க சத்துருவா இல்லாம இருந்தா எழுதி வச்சுக்கங்க, கர்த்தர் உங்க சத்துருவின் வாயை கொண்டு திறந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்ல கர்த்தர் தன்னுடைய வார்த்தை அவன் வாயில வைப்பார். நான் சொல்றேன், இது சத்துருடைய வாயில வரக்கூடிய வார்த்தை அல்ல. அந்த சத்துருவே இருந்தாலும்
கர்த்தர் தான் ஒரு மனிதனுடைய வாயில ஆசீர்வாதத்தை வச்சு அவனை பார்த்து சொல்லு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வருஷம் கர்த்தர் சொல்ல வைப்பார். யாரெல்லாம் நீ எப்படி வாழ்றன்னு பார்க்கிறேன், உன் பிள்ளைகளை வச்சு நீ வாழ்ந்துருவியா? ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி கர்த்தருடைய பிரதிநிதியா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய வார்த்தையை சொல்றேன். இந்த வருஷம் உங்க காதுகள் அந்த சத்தத்தை கேட்கும். அவன் சொல்லுவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் உன்னை என்னமோ நினைச்சேன், நீ உன்னை என்னமோ நினைச்சேன், நீ போய் வீணா போயிருவன்னு நினைச்சேன், சர்ச்சுக்குள்ள போய் நீ வீணா போயிருவன்னு நினைச்சேன், பெந்தகோஸ்தே சபைக்கு போனா நீ வீணா போயிருவன்னு நினைச்சேன். விடமாட்டோம்ல வீணா போகிறதுக்கு. அல்லேலூயா. அவன் வாயில கர்த்தர் சொல்ல வைக்கிறார். என்னன்னு சொல்ல வச்சாரு? நீ பெரிய, நான் பைபிளை திருப்ப ஆரம்பிச்சேன், தாவீதை கொண்டு கர்த்தர் என்ன பெரிய காரியம். 3 காரியம் நான் கடகடன் சொல்றேன், சீக்கிரம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க போறோம். Very short news. It's not a shock news, it's a short news. Come on. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாமா? தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவான தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. தாவீது என்ன பெரிய காரியம் செஞ்சார்? சவுல் ஒரு prophetic word அவன்கிட்ட சொல்லிட்டு போறான். ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். ஆமென். என்ன தீர்க்க தரிசனம்? நீ பெரிய காரியங்களை செய்வ. தாவீது சொல்லிட்டு போறான். என்ன பெரிய காரியம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள். மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். சரி விட்டுருங்க, ஷார்ட்டா முடிக்கிறேன். தாவீது ராஜாவான உடனே, சவுல் இப்ப இறந்துட்டார். கில்போவா மலைகளிலே சவுல் வெட்டுண்டு விழுந்தான். சவுல் மரித்து போனான். தாவீது இப்ப ராஜாவாயிட்டார். தாவீது ராஜாவான உடனே நீங்க வாசித்து பாருங்க இந்த அதிகாரத்துல, அவன் முதல்ல போனது எருசலேமுக்கு தான் போனான். இப்ப எருசலேம் யார்கிட்ட இருக்கு? எபூசியர்கள் கையில் இருக்கிறது. ஏன்னா இந்த கானான் தேசத்துல 7 பெரிய ஜாதிகள் இருந்தார்கள். அந்த 7 பெரிய ஜாதியில ஒரு பெரிய ஜாதி யாருன்னா இந்த எபூசியர்கள். எபூசியர்கள் உள்ள உட்கார்ந்துட்டு சவுல்னால எபூசியர்களை மேற்கொள்ள முடியல. இப்ப என்னாச்சு? தாவீது ராஜாவான உடனே முதல்ல போய் அடிச்சது யாருன்னா எபூசியனை தான். அப்ப தாவீது மேற்கொள்ள முடியாத ஒரு சத்துருவை, பெரிய சத்துருவை இந்த வருஷம் கர்த்தர் உங்களை கொண்டு மேற்கொள்ள செய்வார். இதுவரைக்கும் சவுலினால் மேற்கொள்ளப்படாத ஒரு 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 சத்துரு ஆண்டவர் சொல்றார், நீ பெரிய காரியங்களை செய்வன்னு சொன்னார்ல. என்ன பெரிய காரியம்? இதுவரைக்கும் உங்க கண்களுக்கு முன்பாக இருந்த யாராலும் மேற்கொள்ள முடியாமல் போன சத்துருவை இந்த வருஷம் நீங்கள் மேற்கொள்வீர்கள். இன்னும் ஒரு வசனத்தை நான் ஷார்ட்டா வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. சரி, வாசித்து முடிச்சிடலாமா அந்த வசனத்தை மட்டும்? 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். தாவீது முதலாவது ராஜாவான உடனே செஞ்ச காரியம், தாவீதின் கோட்டையை பிடிச்சான். அது வரைக்கும் அது சத்துருடைய கையில் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. நீ பெரிய காரியங்களை செய்வேன்னு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னா, அப்ப இதுவரைக்கும் அடங்காத சத்துருவை தாவீதை கொண்டு கர்த்தர் அடக்கினார். அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்பின சத்துருவை கர்த்தர் உங்களை கொண்டு அடக்குவார் இந்த வருஷம். 2வது சொல்றாரு, சவுலின் நாட்களிலே கர்த்தருடைய பெட்டியை தேடாமற் போனோம். முதல்ல கர்த்தருடைய பெட்டியை தேடுவோம். நல்ல கவனிங்க. ராஜாவான உடனே அவன் செஞ்ச முதல் காரியம், he searched the ark of God, the ark of covenant. அவன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தேடினான். அதனுடைய அர்த்தம் என்ன? he brings back the glory of God. தேவனுடைய மகிமையை இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்தான். இந்த வருஷம் நீங்க பெரிய காரியம் செய்ய போறீங்க. இஸ்ரவேலை விட்டு போன மகிமையை திருப்பி உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவீங்க. உங்களால தான் கர்த்தர் அதை செய்ய போறார். ஆமென். சவுலின் நாட்களிலே 20 வருஷம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை யாருமே தேடல. அதை குறித்த ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. இப்ப கர்த்தருடைய பெட்டியை தாவீது முழு இருதயத்தோட தேடுறார். அதுதான் பெரிய காரியம்.
சவுல் செய்யாத ஒரு காரியத்தை தாவீது செஞ்சான் பாத்தீங்களா? அத பெரிய காரியம். 20 வருஷம் இல்லாத ஒரு மகிமைய தாவீது ராஜாவாக வந்த பிறகு அந்த ராஜா இஸ்ரவேலுக்குள்ள கர்த்தருடைய மகிமையை கொண்டு வரான். உங்க குடும்பத்துக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பிரிச்சுவல் blessing, write it down, spiritual blessing உங்கள் நிமித்தமா உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த வருஷம் கொடுப்பார். நீ பெரிய காரியங்களை செய்வீங்க. இழந்து போன மகிமையை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவீங்க. இழந்து போன தேவ பிரசன்னத்தை, அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகளுக்கு 2 வீடு வாங்கி வச்சேன், 3 வீடு வாங்கி வச்சேன், காரு ஏசி வாங்கி, அது பெரிய ஆசீர்வாதம் இல்ல. தேவனுடைய மகிமையை நீங்க உங்க நிமித்தம் கர்த்தர் உங்க குடும்பத்துக்குள்ள கொடுத்தார்னா அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கடைசியா இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நீ மென்மேலும் என்ன செய்வ? பலப்படுவாய். அப்பா, நீ இருக்கிறத பார்க்கிலும் இந்த வருஷம் என்ன செய்வ? நீ பலப்படுவாய், மென்மேலும் பலப்படுவாய். அப்படி என்ன செஞ்சாரு தாவீது? 2 சாமுவேல் 3:1 தாவீது வர 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 பலத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. பைபிள் சொல்லுது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பலக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பொருளாதாரத்துல உங்க வாழ்க்கையை தேவன் இந்த வருஷம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். அல்லேலூயா. அதுதான்ப்பா தேவன் தாவீதை கொண்டு செய்து மென்மேலும் பலப்படுவாய். அப்படின்னா யாருக்கு இல்லாத ஒரு மகிமையை பொருளாதாரத்துல கர்த்தர் தாவீது கொடுத்தார். தாவீதின் நாட்கள்ல, சாலமோனின் நாட்கள்ல வெள்ளிலாம் ஒரு பொருட்டா என்ன படலையா, கற்களை போல குவிந்து கிடந்ததுன்னு பைபிள் சொல்லுது. எந்த அரசாட்சியிலுமே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அது காரணம் என்ன? தாவீது நிமித்தமாக. அவன் தீர்க்கதரிசி சொல்றான், நீ மென்மேலும் என்ன செய்வ? பலப்படுவ. எதுல? கர்த்தர் ஒரு பெரிய பொருளாதார ஆசீர்வாதம். ஆமென். முதல்ல ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் உங்க குடும்பத்துக்குள்ள வரும். இந்த வருஷம் சபைக்கும் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் இந்த ராத்திரி, இந்த வருஷம் இல்லாத ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் வானங்களை திறக்க போகிறார். இந்த வருஷம் ஒருவேளை கர்த்தர் சித்தமானா ஒரு பெரிய இடத்தை வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். கர்த்தர் கொடுத்தா வாங்கிடுவோம்ல. ஆமா, காசை வச்சுட்டு வாங்காமே இருக்க போறோம். கர்த்தர் கொடுக்க கொடுக்க இடத்தை வாங்கிட்டே போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குரிய பொருளாதார பிளஸிங் ஒரு குறித்த காலத்துல கர்த்தர் இந்த வருஷம் தாவீது அரசாட்சிக்கு வந்தோனே அது வரைக்கும் இல்லாத ஒரு செழிப்பு தாவீதுடைய நாட்கள்ல வந்தது. அதை தான் சொல்றாரு, நீ வர வர பலப்பாய். கடைசி ஒரு வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல்ல 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். கடைசி அந்த வசனம் சொல்லுது, தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அவன் இழந்து போன அத்தனையும் தாவீது நிமித்தமாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இந்த வருஷம் அவன் மென்மேலும் விளக்குறது காரணம்னா இழந்து போனதை பெற்றுக்கொள்வது பெரிய ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் ஏதோ இழந்துட்டேன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. நான் ஆண்டவர்கிட்ட பல காரியங்கள் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் போச்சு ஆண்டவர், இதெல்லாம் போச்சு. இந்த வருஷம் நான் கிளம்பும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு சொன்னேன், இந்த வருஷம் நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த அத்தனையும் கர்த்தர் இந்த வருஷம் திரும்பி கொடுப்பார். அப்படியே எழுந்து நிலுங்க பார்ப்போம். தேவனுக்கு மகிமை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வ. இதுவரைக்கும் பிடிக்க முடியாத, அடக்க முடியாத சத்ருவை அடக்குவ. சீயோன் கோட்டையை பிடிக்கிறான் தாவீது. ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வ. You will bring back the glory of God into your home, in your family. உங்க குடும்பத்துக்குள்ள உங்க நிமித்தமா அப்படி மகிமை வரும்போது என்ன தெரியுமா ஆகும்? மகிமை திரும்பி வரும்போது என்ன தெரியுமா ஆகும்? ரட்சிக்கப்படாதவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க.